இந்தியாவில் ஏராளமான பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்கு. இந்துக்கள் கோயில் அதுபோல கோயில்கள்ல வெளிப்புற சுவர்களிலும் வெளிப்புற ராஜகோபுரங்களிலும் சிற்றின்ப சிலைகள் ஏன் இருக்குது? அதாவது சிற்றின்ப சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இது எதனால அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இதனுடைய சுவாரஸ்யத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிக்கிட்டுங்க. அந்த வகையில இன்னைக்கு ஏராளமான கோயில்களின் பெயர்களுடன் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரியான பாலியல் எண்ணத்தை தூண்டும் விதமாக ஏன் கோயில் மைதானத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே வெளிப்புற சுவர்களில் இது போல அமைப்புகள் வச்சிருக்காங்க, சிலைகள் ஏன் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, வரலாற்று பதிவுகளின்படி பாலியல் விழிப்புணர்வு அன்றைய கல்வி முறையில் பெரும்பங்கு வகித்தது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதே போல ஒரு மனிதனானவன் தூய்மையான கோயில் மைதானத்திற்குள்ள நுழைவதற்கு முன்பு அவனது சரீர ஆசைகள் மற்றும் காம இச்சைகளை எண்ணங்களை அகற்றி வைத்து விட்டு கோயிலுக்குள்ள போகணுங்கிற மாதிரியான ஒரு சிம்பாலிக்கான ஒரு எடுத்துக்காட்டாதான் இந்த விஷயத்தை இது போல சிற்றின்ப சிறைகளை வெளிப்புற சுவர்களில் அமைத்திருக்காங்க அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க முடியுது. அந்த வகையில் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படம் எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜுராஹோ கோயில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். இது எங்கு அமைந்திருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல அமைந்திருக்கிறது. இது யாரோட ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டேலா அப்படிங்கிற ஆட்சி ஆண்டுட்டு இருக்கும் போது கட்டப்பட்டது. இது எப்ப கட்டியிருக்காங்க அப்படின்னா கிபி 900 மற்றும் 1130க்கு இடைப்பட்ட காலகட்டத்துல கட்டப்பட்டதாம். இது மிக பிரசித்தி பெற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக மார்க்கண்டேஸ்வரர் கோயில் மகாராஷ்டிரா மாநிலத்துல அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலுக்கான புகைப்படம் நமக்கு எதுவுமே கிடைக்கல. அடுத்ததாக ஒரிசா மாநிலத்துல இருக்கக்கூடிய சூரிய கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரிசால எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கொனார்கில் அப்படிங்கிற இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது மிக பிரசித்தி பெற்றதுதான். இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா சரீர செயல்பாடுகளின் சித்தரிப்பு பலதர மனதையும் மட்டுமல்ல ஒரே பாலின உறவுகளையும் காட்டுகிறது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஓரின சேர்க்கை மாதிரி இந்த சிற்பங்கள் சித்தரிக்கப்பட்டு காட்டப்படுகிறது. அடுத்ததாக கர்நாடக மாநிலத்தில் ஹம்பி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய விருப்பாக்ஷா கோயில்ல இந்த சிலையானது அமைந்திருக்கிறது. இதுவும் மெயின்லயே இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தின் முன்பக்கம், அதாவது கோயிலின் வெளிப்பக்கத்துல இந்த சிலையானது அமைக்கப்பட்டிருக்குது. இதுல ஒரு நிர்வாண பெண் அவளை சுற்றியுள்ள மக்களால் பார்த்து ரசிக்கப்படும் விதமாக இந்த சிலையானது அமைக்கப்பட்டிருக்குது. இது முதல்ல பெல்லாரி மாவட்டமாக இருந்தது, தற்போதைக்கு விஜயநகர மாவட்டமாக இருக்குது. இந்த ஹம்பில இன்னும் ஏராளமான கோயில்கள் பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்கு. அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா கல்லு தேர் நம்ம 20 ரூபாய் நோட்ல பார்த்திருப்போம். அந்த கோயில் அனைத்துமே இந்த பகுதியில தான் இருக்கு. இந்த கோயிலுக்கு பேர் விட்டலா டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் அது. அதே போல பட்டாபிராம் டெம்பிள் அப்படிங்கிறதும் இருக்கு. கிருஷ்ணதேவராயர் ஆண்ட காலத்துல இந்த கோயில்கள் அனைத்துமே கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வரலாறுகள் சொல்லுது. அதே போல குவீன்ஸ் பாத் அப்படி ராணி குளிக்கும் இடம், அது அனைத்துமே இந்த பகுதிகளில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய போராம் டியோ கோயிலை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா மன்னர்கள் தாந்திரிக முறையில் அதிகமான ஈடுபாடு கொண்ட மன்னர்கள் தான் இந்த கோயில்ல கட்டுனதாகவும், அதே மாதிரி கல்லில் மிளரும் கவிதைகள் ஏராளமான கவிதைகளை கல்வெட்டுகளால வெட்டி வச்சிருக்கதாகவும் இந்த பகுதியில சொல்லப்பட்டு அதே மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னும் சொல்றாங்க. அடுத்தது கடைசியாக ரணக்பூர் ஜெயின் கோயில் ராஜஸ்தான் மாநிலத்துல அமைஞ்சிருக்குது. இது ஜெயினர்களுக்கான கோயில் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோயிலே ஏராளமான சிற்றின்ப சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இந்த ஏரியாக்கள்ல நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத இந்த கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது கோயில்கள் உங்க பகுதிகளில் இருந்தாலும்
அந்த கோயில்களை பற்றியான தொகுப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து ஸ்டே டியூன்டா இருங்க. நன்றி, வணக்கம்.